என்ன உஷா? எதுக்கு இத்தனை புடவா? 2 3 4 5 6 7 புடவை எடுத்திருக்கா? என்ன ஒரு நாளைக்கு வாரம் 7 நாள்னா தினத்துக்கு ஒரு புடவையா? புடவையெல்லாம் எனக்கு இல்ல. அப்புறம் வியாபாரம் பண்ண போறியா? புடவைலாம் நல்லதா இருக்கு. புடவை சேல்ஸ் பண்றியா இல்ல தீபாவளி பர்ச்சேசிங்கா? தீபாவளி சேல்ஸ் பண்ண போறியா? தீபாவளிக்கு 7 புடவை ஓகேவா? 7 புடவை ஒரு ஆளா கட்டுவாங்க. தீபாவளி சேல்ஸ் பண்ண போறியா? தீபாவளிக்கு முன்னாடி ஒண்ணு வருது, அதெல்லாம் மறந்துட்டியா? அதெல்லாம் இருக்கட்டும். சைடு பிசினஸ் எதுவும் பண்ண போறியா? உள்ளதே ஒழுங்கா பார்க்க முடியல, இதுல ஒரு சைடு பிசினஸ் பார்க்கணும். கரெக்டா சொல்லுங்க. எதுக்கு இதெல்லாம்? எதுக்கு இதெல்லாமா? புடவை இத்தனை புடவை தான் எனக்கு இல்ல. ஷாக் ஆயிடாது. ஷாக் ஆயிட்டேன் ஆல்ரெடி. இவ்வளவு வந்தா புடவை சேல்ஸ் பண்றாங்களா வெளியில? வாங்கி இருக்கேன். இதெல்லாம் மாடல் காட்ட வந்திருக்கியா? எங்க சங்க தலைவி 70% ஆஃபர் போட்டாங்க, அதுல வாங்கின புடவை இதெல்லாம். ஆஃபரே 70%னா அப்போ ஆஃபர் எக்ஸ்போ சாரி எக்ஸ்போல சாரி பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். நல்லா இருக்கா இல்லையா? இருக்கு. ஆஃபரா இருக்கட்டும் எக்ஸ்போவா இருக்கட்டும், எதுக்கு இத்தனைன்னு கேக்குறேன் நானு. எதுக்கு இத்தனையா? நான் சொல்றேன் எப்படிங்க. இது வந்து நம்ம வீட்டுல பாத்திரம் விளக்குறவங்களுக்கு, இது வந்து நம்ம வீட்டுல சமைக்கிறவங்களுக்கு, சரியா? இது வந்து நம்ம வீட்டை பாத்துக்கிறவங்களுக்கு, இது வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு ஆயா அம்மாவா இருக்காங்க பாரு, ஆயம்மாவுக்கு, சரியா? இந்த 3 புடவையும் அடுத்த மாசம் அவங்களுக்கு எல்லாம் கல்யாண நாளும் பிறந்த நாளும் வருதான். அதுக்காக போனஸ் டபுள் சாரி. எப்படி சூப்பரா? சரி, நம்ம வீட்ல வேலை பாக்குறாங்களா இல்லையா? இல்ல தெரியுதுல்ல. இத்தனை வேலையும் யார் பாக்குறா? யாரா பாக்குறா? அப்படி வரியா? அப்படிதான் வர்றேன். சரி, உறவு நல்லா இருக்கா நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு மட்டும் தான் சொல்லணும். நல்லா இருக்கு. அதுக்குன்னு இப்ப என்ன உங்க பாத்திரம் அளக்குறவங்க நீதான், துணி துவைக்கிறது நீதான், துணி துவைக்கிறது ஒரு வேலையை விட்டுட்டேன். உனக்கு சர்வர் வேலை பாக்குறேன்ல, அதுக்கும் சேர்த்து ஒரு புடவை அப்புறமா எடுத்துக்கிறேன். அதெல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் நான் தான் பாக்குறேன். அதனால அந்த புடவை எல்லாம் எடுத்தான். சரியா? எப்படி இருக்கு? நாடு நாசமா போற மாதிரி இருக்கு. நாடு நாசமா போகாதுடா, நல்லாதான் இருக்கு. இத்தனை வேலை பாக்குறதா அத்தனை புடவை எடுத்துக்க முடியுமா ஒரே ஆளுக்கு? 2 3 4 6 7 புடவை. இருக்கு. எப்படி தெரியுமா இருக்கு? நெத்தி சுட்டி காய்ச்ச அது மாதிரி இருக்கு. நல்லாதான் இருக்கு. காசு யாரு குடுக்கறது? இருக்கலாம். நான் குடுக்கறதுனால ஒரு நியாயம் வேணாமா? 7 புடவையா எடுத்துட்டு வருவா? அதுதான் சொல்றேன். நம்ம வீட்டுல இத்தனை வேலை பாக்குறாங்கல்ல, அந்த அம்மாக்களுக்கு எல்லாம் சேர்த்து வாங்கிட்டேன். எத்தனை பேர் வேலை பாக்குறாங்க? எல்லாரும் நீ தானே பாத்துக்கிறா? அதாங்க உங்களுக்கு இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கேன், புரியலையா? இத்தனை புடவையும் அத்தனை வேலை பாக்குற என் ஒருத்திக்கு மட்டும் தான். பிள்ளைங்களை பாத்துக்கிறது, வீட்டுல சமைக்கிறது, வாசலிச்சு பெருக்கிறது, எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு காமிச்சிட்டு, ஒரு ஆளுக்கு கணக்கு காமிச்சிட்டு அந்த ஆளு கணக்கு நீ புடவை. இப்போ இத்தனை வேலையும் பாக்குறேன். பாத்திரம் வளர்க்குறது, துணி துவைக்கிறது, சமைக்கிறது, பிள்ளைங்களை பாத்துக்கிறது, உனக்கு சர்வர் வேலை பாக்குறது, இத்தனை வேலையும் பாக்குறேன்ல. அத்தனை வேலையும் ஒரு நாள் லீவ் போட்டு நீ பாக்குறியா? அதை விட லீவ் போட வேண்டாம். இந்த பீரோ நிறைய என்ன இருக்கு? இதே புடவை நிறைய சாரீஸ் தான் இருக்கு. அந்த பீரோ நிறைய என்ன இருக்கு? அங்கேயும் சாரீஸ் தான் இருக்கு. அப்புறம் அந்த கப்போர்டு நிறைய என்ன இருக்கு? அதுலயும் அதான் இருக்கு. இத்தனை வேலையும் ஒரு நாள் லீவ் போட்டு பாக்கணும். லீவே போட வேண்டாம் ராஜா. லீவ் விடுறாங்கல்ல, சண்டே இந்த ஃபெஸ்டிவல் டேஸ் எல்லாம் லீவ் விடுறாங்கல்ல, அன்னைக்காவது குழந்தைய பாத்துக்கணும், பிள்ளைங்களை பாத்துக்கணும், ஒரு நாளைக்கு சமைக்கணும். எதுவுமே பாக்குறது இல்லையே. நான் ஓவர் டியூட்டி பாக்குறேன், ஓடி பாக்குறேன். அதனால உனக்கு இந்த சாரி எல்லாம். ஓட்டியா? ஓட்டிக்கு ஃபுல் ஃபார்ம் மட்டும் சொல்லிடு, நான் அப்படியே ஓவர் டியூட்டி தானே ஓடி. ஓடி ஓவர் டியூட்டி இல்ல. ஓடிக்கு இதெல்லாம் இந்த வேகம்லாம் கேட்டு என்ன கன்ஃபியூஸ் பண்ணாத. நீ ஓடிக்கு ஃபுல் ஃபார்ம் மட்டும் நீ எடுத்துக்க. 7 புடவையும் எடுத்துக்க. ஓடி ஃபுல் ஃபார்ம் மட்டும் சொல்லிட்டு எடுத்துக்க. ஓடி ஓவர் ஓவர். சரி சரி, பாதி புடவை எடுத்துக்க. ஓவர் ரைட். ஓவரா? டீக்கு என்ன? டீக்கு வந்து ஓவர் மக்களே தெரியும். வரல இல்ல, வரல விட்டுறோம். ஓவரா சட்டம் பேசக்கூடாது.
வரல இல்ல உனக்கு அதான் அப்படியே விட்டுரு சட்டம் பேசாத அது ஆனா ஓட்டி பாக்குறேன்ப்பா ஓட்டி ஓவர் டியூட்டி பாக்குறேன்ப்பா வீட்டுல ஓவர் நைட்டு டியூட்டி 11 மணி ஆயிடுது ஓடி. காலையில 5 மணிக்கெல்லாம் எழுந்திருக்கிச்சு வேலை பார்க்க வேண்டியதா இருக்கு சரி பகல்ல ஒரு அரை மணி நேரம் கூட கிடைக்க மாட்டேங்குது அப்பதான் தூங்கலான்னு படுத்தாக்க அப்பதான் பிள்ளைங்க வந்து எழுப்பி அம்மா சாப்பாடு ஓகே அது வேணும் இது வேணும்னு கேக்குறாங்க அதனால இப்ப நீ அப்படி வந்துட்ட எல்லா வேலையும் நீ பாக்குற அதனால ஒரு நாளைக்கு ஒரு புடவை நீ 7 புடவை எடுத்துட்ட அதானே அடே முடிஞ்சுல வந்துட்டா முடிஞ்சுல செப்டம்பர் மாசம் முடிஞ்சுல உங்களுக்கு முடிச்சு இனிமே தீபாவளி பர்ச்சேஸ் ஒரு டைம்லாம் நிக்க கூடாது ஓடி போயிடணும் அப்படியே தீபாவளி வரைக்கும் வாயை தரக்கூடாது மூச்சே விடக்கூடாது வேற கணக்கு இது வந்து என்னோட பர்த்டேக்கும் அனிவர்சரிக்கும் எடுத்திருக்கேன் தீபாவளி எல்லாம் நவம்பர் மாசம் வருது இது என்ன மாசம் ஆகஸ்ட் செப்டம்பர் இப்ப என்ன மிஷன் நிக்கலையா அதுக்கு அக்டோபர் நவம்பர் அதுக்கு இன்னும் 3 மாசம் இருக்கு தீபாவளிக்கு 3 மாசம் 4 மாசம் 5 மாசம் 6 மாசம் ரொம்ப தூரம் இருக்கு தீபாவளிக்கு பித்த உடம்பு பாக்கப்படாது புடவை நல்லா இருக்கா அதோட நிறுத்திக்கணும் அப்பா ஷாக்கு உடம்புக்கு நல்லது இல்ல அதெல்லாம் அதான் நானும் சொல்றேன் நீ அங்க ஃப்ரேம் விட்டு போயிடுற அதுக்குதான் ஒல்லியா இருக்கணுங்கிறது இவ்வளவு படம் எடுத்துட்டியா காசெல்லாம் யார் தான் கொடுக்கறது அப்புறம் உன் வீட்டு வேலையை தானே பாக்குறேன் நீ தான் கொடுக்கணும் கொடு பாக்கெட்ல 10 நிமிஷம் இல்லடி காசு இல்லைன்னா என்ன மாசம் கழிச்சு ஆயிடுச்சு காசு இல்லைன்னா என்ன கார்டு இருக்குல்ல வடிவ சொன்னா காசு இல்லப்பா மாதிரி வெளியில தான் எடுத்துட்டு வந்துட்டேன் வெளியில தான் சொக்காவா பளிச்சுன்னு போட்டுட்டு இருக்கேன் திரும்பி போனா என் மானமே போயிடும் சரி காசு இல்லைன்னா பரவாயில்ல கார்டு கொடு கார்டெல்லாம் ஒரு கார்டுமே காசு இல்லடி எல்லா கார்டும் ஃபுல் ஆகி போச்சு எத்தனை கார்டு இருக்குல்ல கார்டெல்லாம் இருக்கு கார்டுல பேலன்ஸ் இருக்கணும்ல அந்த ஐசிஐசி இது முடிஞ்சு போச்சு ஆமா பேலன்ஸ் இல்ல இந்த 1500 ரூபா இருக்கு ஆர்பிஎல் கார்டுல ஆக்சிஸ் இது ஜோடி முடிஞ்சு போச்சு மைனஸ்ல இருக்காப்ல மைனஸ்ல ஆக்சிஸ் பேங்க் செகண்ட் கார்டு 2226 இதெல்லாம் சொல்லப்படாதுப்பா எடுத்துட்டேன் நான் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு கதம் கடைசி ஹெச்டிஎஃப்சி 1800 ரூபா பேலன்ஸ் இருக்கு அதனால நீ என்ன பண்ண எல்லாத்தையும் திருப்பி விட்டுட்டு ஒரு 1800 வர மாதிரி ஒரு போட்டு விடு டேய் எல்லா கார்டும் காலி 10000 ரூபா குடுறா 10000 ரூபாய் 10000 கொடு காசு கூட 10000 ரூபாய் கொடு உங்களுக்கு புடவை எடுக்கிறதுக்கு நான் வந்து ஒரு பிஎல் எல்லாம் போடணும் போல இருக்கு பிஎல் அதுவும் போட முடியாது ஆல்ரெடி ஒரு பிஎல் ஓடிட்டு இருக்காப்ல ஒரு ஹவுசிங் லோன் இருக்கு ஒரு கார் லோன் இருக்கு எங்க கேட்டு போயிட்டே இருக்கா இதுக்கு மேல பிஎல் போட முடியாது இதுக்கு மேல பிஎல் அப்ளை பண்ண சிபில வந்து என்ன காரத்து போட்டு போடுவேன் சிபில வந்து என்ன காரத்து போட்டு போடுவாங்க ஏன்டா எவ்வளோ லோன் வாங்குவோம் அப்படின்னு ஸோ ஆல் டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட் ஸோ முடிச்சு விட்ரு என்ன இதுக்கு மேலே தப்பிச்சால ஃபோன் அடிக்க பாரு நம்பர் பேசு இதுக்கப்புறம் பர்சனல் லோன் போறது கூட வாய்ப்பே இல்லை ஸோ எல்லாம் ஸ்டாப்டு கதம் சொல்லுங்க சிசி அப்படியா ஆஃபரா 80%? 80% ஒத்த பைசா கிடையாது ஒருத்தனுக்கு லோனும் கிடையாது ஒன்றும் கிடையாது அவ்வளோ முடிஞ்சு போச்சு கிளம்பு கரை காலி பண்ண போனாது வீணாகுது ஆஃபர் ஆஃபரு